ஹலோ காய்ஸ், ஆல்ரெடி நம்ம வந்து ஜெஃப்ரி சாசருடைய பயோ பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரம் தி சாசர் தி கேண்டபரி டேல்ஸோடைய ப்ரொலாக் பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரொலாக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் மந்தில் ரெயின் மழை பெஞ்சு நல்லா வந்து மண்ணில் தரையெல்லாம் நனைஞ்சி ஈரமாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாமும் நல்லா பூத்து குலுங்கிட்டுருக்கு. பறவைங்க எல்லாம் நல்லா பறந்துட்டுருக்கு. அங்கே நேச்சர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சன் ரொம்ப ஷைனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் மட்டும் இல்லாமல் மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, புனித யாத்திரைகள் போகணும், பில்கிரிம்ஸ் போகணும், நிறைய இடங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுவும் எல்லாமே கிட்டவே இல்லாமல் ரொம்ப தூரமான இடத்துல போய் அவங்க பில்கிரிம்ஸ்லாம் பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், புனித யாத்திரைகள் போய் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? சரி, கேண்டபரி டேல்ஸில் வந்து இப்போ எங்கே போய் பார்க்க போகிறாங்கன்னா, கேண்டபரி கேத்ட்ரல். அங்கே வந்து யார் இருக்காருன்னா, தாமஸ் பெக்கட் அப்படி இருக்கார். ஓகேங்களா? மார்ட்யார்ட் செயின்ட் அவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆஃப் பொலிட்டிக்கலில் இருக்கார். ஓகேங்களா? அது எப்படி சொல்கிறதுன்னா, அவர் ஒரு ரிலீஜியஸ் பேஸ்னால அவர் வந்து ஒரு தியாகி மகானாக ஆகியிருக்காரு, ஒரு செயின்ட்டாக ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேண்டபரி டேல்ஸில் வந்து சாசர் தான் வந்து அதோட ஆத்தர். அவர் மட்டும் இல்லாமல் இந்த பில்கிரிம்ஸ் போக யார் யாரெல்லாம் ஆசைப்பட்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர்னா ஒரு 29 பேர் சேர்றாங்க. ஓகேவா? அதில் சாசரும் அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுறாரு. இப்போ சாசர் வந்து என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த ப்ரொலாகில் வந்து கேண்டபரி டேல்ஸில் ஒரு கேம் மாதிரி போகணும். அவங்க வந்து புனித யாத்திரை போகிறாங்கல்ல, அதில் வந்து ஒவ்வொருத்தரும் போகும்போது 2 ஸ்டோரி சொல்லணும், வரும்போது 2 ஸ்டோரி சொல்லணும். அந்த 2 ஸ்டோரியில் யாரோடைய ஸ்டோரி வந்து ரொம்ப அழகாக நல்லா இருக்கோ, எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோ, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து அப்போதைக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. சரிங்களா? அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யார் வராருன்னா, ஃபஸ்ட்டு தி கெயின் பிகின்ஸ். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால தான் கேண்டபரி டேல்ஸில் ஃபஸ்ட்டு அவரோடைய தான் இருக்குது. அதை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு 5 பார்ட்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. யார் யாரோடது முதல்ல யார் யார் வந்து பேசுகிறாங்க அப்படின்றத ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதான் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து தி கெயின் பிகின்ஸ் தி கேம். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவார் அவர். அதனால் மீதியை வந்து இதுதான் வந்து கேண்டபரி டேல்ஸுடைய ப்ரொலாக். அடுத்து ஒவ்வொன்றா பார்ட் செக்ஷன் பார்க்க ஒரு வீடியோஸாக பார்க்கலாம் இனிமேட். தேங்க்யூ கைஸ்.